இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. 2700 வருஷங்களுக்கு முதல் ஏசாயா சொன்ன வார்த்தை. ஆனாலும் உண்மையில் யெகோவா உதிப்பார், பிரகாசிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். Even though this is said about Jerusalem, அவர்களை குறித்து அங்கே அவர் அரசாட்சி செய்கிற நேரத்தை குறித்து இவைகள் எழுதப்பட்டாலும் இப்பொழுது எங்கெங்கே அவர் விளக்கை கொளுத்தி அவர் எல்லாரும் காணும்படியாக வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் பூச்சிகள் எல்லாமே திரண்டு அந்த வெளிச்சத்தண்டை வார மாதிரி ஜனங்களை கொண்டு வருவார். Are you ready? Not many are ready. Are you on fire? நெருப்பாய் இருக்கிறாயா? யேசுவுக்கு டடியின் பிரசன்னம் தேவையா இருந்தது. ஊழியம் தொடக்கிறதுக்கு முதல்ல being the only begotten son, ஒரே பிரான மகனாய் இருந்து அவருடைய நெருப்பம் அவருடைய ஒளியும் பிரசன்னமும் இல்லாமல் எந்த ஊழியத்தை செய்ய முடியாது. விளங்கோ கதைய அவர் கூட்டி சேர்க்கிற ஆட்டு மந்தைகளை கிளிய பண்றதுக்கும் துப்பரவாக்குறதுக்கும் தும்பு தாடி பிடிக்கிறவர்களோ விளக்கு மாற பிடிக்கிறவர்களோ அவர்கள் அவரால் பூசப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன தாழ்மை! டடியும் மகனும் தாழ்மை. இயேசுவ தம்மை தாழ்மை தாழினார் மரண பரியந்தம் என்று வாசிக்கிறோம். டடி இரக்கமும் உருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எலோஹிம் அப்படியாய் தம்மை வெளிப்படுத்தினார் மோசேக்கு. அவருடைய மகன் அப்படி இருப்பார். அதான் அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், அப்பாவின் மகன்.